காஷியை பொறுத்த வரைக்கும் 88 காட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தசாஸ்வமேத் காட்ல நடக்கக்கூடிய கங்கா ஆர்த்தி, இந்த கங்கா ஆர்த்தியை பாக்குறதுக்காகதான் மக்கள் எல்லாருமே இங்க வந்து காத்திருந்து கங்கா ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் கங்கையில அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுற மாதிரி பெரியவங்களுக்கு, அதாவது வீட்டுல இறந்தவங்க பெரியவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு திதி கொடுக்குறாங்க. அந்த கங்கையில வந்துட்டு விளக்கேத்தி கங்கையில விடுறாங்க. அதிகமா இங்க பார்த்தா வந்து கலரான மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர் இருக்கிற பூக்களை தான் யூஸ் பண்றாங்க. சோ இந்த பூக்கள் எல்லாம் கொடுத்து சில பூஜைகள் சொல்றாங்க, சில மந்திரங்கள் சொல்லி கங்கையை நோக்கி தீபத்தை விடுறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காட்டுல நடக்குது. அந்த காலத்துல சொல்லுவாங்களா, முன்னெல்லாம் 88 காட்ஸ் இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் வந்து 84 படித்துறையா மாறுச்சான், 84 காட்ஸா மாறுச்சான். அதுக்கப்புறம் 62 காட்ஸ் வந்துட்டு 62 காட்லயும் எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்ப குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு 5-6 காட்ஸ்ல தான் சில விஷயங்கள் நடக்குது. இதுல முக்கியமான காட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல காஷி அப்படின்னாலே மணிகர்ணிகா காட் தான். அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு ஹரிச்சந்திர காட் தாண்டி இப்ப அஷி காட்லயும் தசாஸ்வமேதா காட்லயும் வந்துட்டு கங்கா ஆர்த்தி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கங்காதிபை நமः. आइए सभी लोग ताली बजाकर माँ गंगा की आराधना करते हैं।